So hi friends, so இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Arduino. So this is a tutorial number 1 for Arduino. So first Arduino என்ன அப்படினு பாத்தீங்கன்னா it's a programmable board, development board னு சொல்லுவாங்க. இத வச்சு நீங்க என்னென்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இத நீங்க கோடிங் எது உங்களுக்கு ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ், சின்ன ப்ராஜெக்ட், எலக்ட்ரானிக் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் சாஃப்ட்வேர் நீங்கள் சாஃப்ட்வேர் மூலமாக ஒரு கோடிங் எழுதி அந்த கோடிங்கை வச்சு நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்டை எலக்ட்ரானிக் பார்ட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் லைட், மோட்டார்ஸ் அந்த மாதிரி வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதை நீங்கள் இன்னும் ஒரு ஸ்டெப்பு ஃபர்தராக எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஒயர்லெஸ்ஸாக பண்ணலாம். ஸோ இன்னும் நிறைய வேலை இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ பேசிக் டெவலப்மெண்ட் போர்ட். ஸோ ஆக்சுவலி வந்து இதுக்கப்புறமா ஆர்டினோக்கு அப்புறமா ராஸ்பெரி பை இருக்குது. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் போர்ட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆர்டினோ போர்டை கற்றுக்கினா ரொம்பவே வந்து பேஸ்மெண்ட் நல்லாயிருக்கும். ஸோ இதோட மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா Arduino Uno R3. ஸோ ஆக்சுவலி வந்து இந்த போர்ட் ஒரிஜினல் போர்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஸோ நான் வந்து வச்சிருக்குது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் போர்ட் கிடையாது. ஸோ நீங்கள் வேணால் நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் Arduino போர்டுன்னு போட்டாலே வந்து நெட்டில் வரும். ஸோ Arduino போர்டு வந்து ஸோ திஸ் இஸ் த ஒரிஜினல் போர்டு. ஸோ ஒரிஜினல் போர்டோட ப்ரைஸ் என்னன்னு பார்ப்போம். ஒரிஜினல் ஓகே. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வந்து R3 வந்து 2099 இருக்குது. ஸோ இது ரொம்பவே காஸ்ட்லியான போர்டு தான். பட் நீங்கள் டெவலப்மெண்ட் போர்டு மாதிரி வந்து ஒரு நார்மல் போர்டு வாங்கிக்கலாம். ஸோ Arduino போர்டு வெறும் Arduino போர்டுன்னு போட்டு நீங்கள் நெட்டில் ஷாப்பிங் போனாலே உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இந்த போர்டு நான் வச்சுருக்க போர்டு 545. ஸோ நீங்கள் எந்த வெப்சைட்லாம் ஆர்டர் பண்ணிக்கோங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஐசி இருக்கிற மாதிரி ஆர்டர் பண்ணுங்கள். ஸோ ஐ திங்க் யூ நாட் ஏபிள் டு see that. ஸோ சாரி ஃபார் தட். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டில் நான் சொல்கிறேன். ஸோ Arduino போர்டு ஒரிஜினல் பார்ப்போம். ஸோ ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரைஸ் இருக்குன்னு பாருங்கள். 2099 இருக்குது ஒரிஜினல் போர்டோட ப்ரைஸ். பட் நீங்கள் இதுவே வந்து ஒரிஜினல் இல்லாமல் நீங்கள் நார்மல் Arduino Uno போர்டு போட்டிங்கன்னா ஸோ R3 இது மாடல். ஸோ R3 உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதான் 545. 269 கூட இருக்குது. ஸோ 900 கூட இருக்குது. ஸோ இது வந்து ஒரிஜினல். பட் இதில் ரேட் கம்மியாக போட்டுருங்க. பட் இது ஃபேக் வெப்சைட்டாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் உங்களுக்கு வந்து 500 அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரிஜினல் டூப்ளிகேட் Arduino போர்டு வந்து கிடச்சிரும். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ப்ராஜெக்ட்லாம் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரிஜினல் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ என்ன மெயினான திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஐசி போட்டிருக்காங்க, இங்கே வந்து சிப் போட்டிருக்காங்க. இந்த ரெண்டு போர்டுமே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே சிப்பு யூஸ் பண்ணியிருக்காங்க, பட் இங்கே வந்து ஐசி போட்டிருக்காங்க. எஸ்எம்டி சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே வெறுமனே வந்து ஐசி போட்டிருக்காங்க. ஸோ அதே தான் உங்களுக்கு இங்கேயும் கிடைக்கும். ஸோ லெட் மீ ஷோ யூ. ஸோ கொஞ்சம் பெருசு பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே கிடைக்குதுல்ல. ஸோ இது வந்து ஐசி போட்டிருக்கிறதுனால வந்து நீங்கள் சப்போஸ் ஏதாவது கோடிங் நீங்கள் இம்ப்ராப்பராக பண்ணி உங்களுக்கு வந்து ஐசி வந்து ஏதாச்சும் ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த ஐசி சேஞ்ச் பண்ணிட்டு வேறு ஒரு ஐசி வாங்கிக்கலாம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து இந்த ஐசி இருக்கிற போர்டாக வாங்குங்க. எஸ்எம்டி டைப் இருக்கிற ஐசி வேணால் நார்மலாக வந்து கழட்டி மாற்ற டைப் இருக்கிற மாதிரி. பிகாஸ் இதான் வந்து நீங்கள் அதான் சொன்ன மாதிரியே தான் கோடிங் தப்பாக எழுதிட்டிங்கன்னா இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்எம்டி ஐசி வந்து நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்குதா பார்த்து வாங்குங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த போர்டு தான் நான் வாங்கியிருக்கேன். நான் வாங்கினது வந்து அரௌண்ட் 500. ஸோ நீங்கள் ஆஃப்லைன் ஷாப்பில் கூட போய் வாங்கலாம். கொஞ்சம் நீங்கள் பார்கெனிங் பண்ணி கூட கொஞ்சம் ரேட் கம்மி பண்ணலாம். ஸோ இதான் Arduino Uno R3 போர்ட். ஸோ இதுக்கப்புறமா இது வந்து ஆக்சுவலி இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான். இதில் நீங்கள் என்னென்ன பண்ணலான்னு சொன்னேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யூடியூப்பில் போய் பார்க்கலாம் Arduino போர்ட் ப்ராஜெக்ட்ஸ்னு நிறைய இருக்கும். யூடியூப்பில் போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. மெனி ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. சரினா ஃபோட்டோஸே போடும் Arduino போர்ட் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ Arduino போர்ட் ப்ராஜெக்ட்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு இமேஜஸ்லேயே நிறைய இருக்கும். இங்கே பாருங்கள், இது ஜஸ்ட் வந்து ஒரு லைட் ரெடி பண்ணியிருக்காங்க. லைட்டை வந்து ரெசிஸ்டன்ட் பொட்டென்ஷியல் மீட்டர் வச்சு பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி 3 LED க்ளோயிங். இது வந்து அல்ட்ராசானிக் சென்சார். ஸோ அது மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து உங்களால் பண்ண முடியும். ஸோ இதுவும் Arduino போர்ட் ப்ராஜெக்ட் சொல்கிறாங்க, காம்ப்ளெக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது நீங்கள் Arduino வச்சு பண்ணுறதுக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். இது பார்த்தீங்கன்னா Arduino நேனோ போர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது Arduino R4 போர்டு. ஸோ அது மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் Arduino போர்டு வச்சு பண்ணலாம்.
மாய்ஸ்சர் செக் பண்ணுறது சாயிலுக்கு கரெக்டாக மாய்ஸ்சர் வந்தோடனே அந்த பம்பை ஆஃப் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் ஆர்டினோ வச்சு பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம பேசிக்லேருந்து அட்வான்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் வரைக்கும் போக போகிறோம் ஆர்டினோவில். ஓகே, ஸோ நம்ம டுடோரியலை வந்து தொடர்ந்து பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டினோ ஐடியலி, தட் மீன்ஸ் ஆர்டினோ சாஃப்ட்வேர், அந்த கோடிங் எழுதுகிற சாஃப்ட்வேர் வந்து எப்படி டெவலப் பண்ணுது அப்படின்னு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பை ஃப்ரெண்ட்ஸ், I'll see you next video.